ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார் அப்படின்ற ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாருடைய கண்ணீரை துடைப்பார் அப்படின்னா, பரிசுத்தவான்கள். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழும்போது, கடவுளுக்காக வாழும்போது, சாட்சியாக இருக்கும்போது அநேக பிரச்சனை, அநேக உபத்திரம், அநேக எதிர்ப்புங்க. ஆனால் அவர்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் ஒரு நாளைக்கு துடைப்பார். நம்முடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்க ஆசைப்படுறார். நமக்கு பல தேவையற்ற காரணம் புரியாமல், இனம் புரியாமல் நிறைய பிரச்சனைங்க, நிறைய எதிர்ப்புகள். கண்ணீர் வடிக்கிறோமா? தனிமையாக இருந்து கண்ணீர் வடிக்கிறோமா? அப்பா என்னை யாருமே பார்க்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோமா? ஆனால் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க போறார். உங்களுக்கு ஒரு புதிய ஆறுதலை தரப்போறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்ய போறார். இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்து நாம் முன்னேறி செல்லலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.